11th problem. Rupees 9,000 ஆனது 4 ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 10,200 மாறுகிறது. அதாவது P deposited amount வந்து 9,000, matured value வந்து 10,200 with a certain rate of interest. அது தெரியாது. வட்டி விகிதமானது 1.5 மடங்காக மாறினால் அந்த என்ன நீங்கள் புதுசு வட்டி கால்குலேட் பண்ணணும். அது வந்து 1.5 டைம்ஸ் ரைஸ் ஆனால் அந்த தொகை 5 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக மாறும்? அப்போ அதனுடைய மெச்சூரிட்டி வேல்யூ என்ன? இதான் வந்து கொஸ்டின் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது மெச்சூரிட்டி வேல்யூ ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதான் இதனுடைய. அப்போ 10,200 rupees 9,000 plus simple interest. So simple interest is equal to 10,200 minus 9,000, that is equal to rupees 1,200. So the interest எவ்வளவு? 1,200. So இப்போ வந்து we know how many years and we know the principal and we know the simple interest. We can easily calculate what is the rate of interest. Okay, so simple interest is equal to PRN divided by 100. So we need R. R is equal to simple interest into 100 divided by P into N. So R is equal to 1,200 simple interest into 100 divided by 9,000 P. P value is 9,000. P is equal to rupees 9,000. Rupees 9,000. And N is 4. N is equal to 4. These values are given. So therefore, these two terms get cancelled and 120. 120 divided by 36. That is equal to 3.33%. The rate of interest is 3.33%. So in the rate of interest 9,000 rupees deposit பண்ணீங்கன்னா 10,200 கிடைக்கும். இப்போ இது 1.5 டைம்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க. அப்போ ரைஸ் பண்ணுறப்ப 5 ஆண்டுகளில் எவ்வளவு தொகையாக கிடைக்குங்கிறது N is equal to 5 ஆயிடும். இப்போ இது வந்து R is equal to new value of R, that is rate of interest, 3.33 into 1.5, that is equal to 5%. Now the new rate of interest is 5%. Number of years is equal to 5. What is the remitted amount? 9,000. So N is equal to 5. P is equal to 9,000. So we have to calculate what is the value of A. What is the maturity value? அதாவது மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ simple interest is equal to P 9,000 into N 5 into R 5 divided by 100. So this two terms get cancelled. This is simple interest is equal to 90 into 25, 90, that is 45, 4, 22, 2,000 rupees, 2,250. So that is the interest. If it increases 1.5%, 1.5 மடங்கு அந்த ப்ரீவியஸ் இன்ட்ரெஸ்டோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 5 கிடைக்குது. இப்போ இவ்வளோ வந்துருச்சு. இதுதான் இதனுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ வாட் இஸ் த மெச்சூரிட்டி வேல்யூ? ஏ இஸ் ஈக்குவல் டு மெச்சூரிட்டி வேல்யூ அது மொத்த தொகை சம் இஸ் ஈக்குவல் டு 9,000. 9,000 ப்ளஸ் 2,250. 5 to 11. 11,250 rupees. 11,250
5 இயர்ஸ்ல கிடைக்கக்கூடிய தொகை 11,250. ஸோ அந்த 4 அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் 11,250 எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் டிக் அடிக்க வேண்டியது. வெரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 12th ப்ராப்ளம். ஒரு தொகையின் வட்டியானது 4 ஆண்டுகளில் அத்தொகையில் 1/4 பங்காக மாறுகிறது எனில் அதன் வட்டி விகிதம் என்ன? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? ஒரு சம் அமௌண்ட், அது என்னன்னு தெரியாது நமக்கு. P is equal to 1000 வச்சுக்கலாம், 500 வச்சுக்கலாம், இது வேணாலும் வச்சுக்கலாம். P is equal to 100 வச்சுக்கலாம், rupees 100. ஓகே, இதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1/4. அப்போ 100 divided by 4, that is equal to 25 rupees. 25 ரூபா. அப்படின்னா அதன் வட்டி விகிதம் என்ன? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறோம். இதுதான் கொஸ்டின் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. n is equal to 4. ஓகே, ஸோ we know P, simple interest தெரியும், number of years தெரியும். You can easily calculate the simple PRN by 100. R is equal to simple interest into 100 divided by P into N. R is equal to 25 into 100 divided by 100 into 4. Okay, so simplify it, you will get that is 25 by 4. 25 by 4. 25 by 4. That is equal to 6 by 4. So RAR percentage rate of interest. So the rate of interest is 6.25 or 6 into 1 by 4. This is the value. அது ப்ராப்ளம் நம்பர் 13. ஒரு தொகையின் தனி வட்டி என்பது 5/9 பங்கு. இதில் வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அண்ட் காலம் சமம். ஸோ R and N is equal. அப்படி எனில் வட்டி விகிதம் என்ன? வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதுதான் கொஸ்டின். இதில் வந்து தொகை நமக்கு தெரியாது. வாட் இஸ் த பிரின்சிபல் we don't know. It will say P is equal to X. ஓகே, தனி வட்டி என்பது 5/9 பங்கு Xல இல்லையா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் is equal to P into 5/9. P is equal to X, 5x by 9. Okay, correct. That is the simple interest. This is the simple interest, right? Okay. இதுல வந்து காலமும் வட்டி விகிதமும் சேம். அப்ப நம்ம கேக்குறது வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேக்குறோம். So simple interest is equal to PRN divided by 100, since R is equal to N. Therefore simple interest is equal to P into R square by 100. Okay, here simple interest is, we have calculated 5x by P. Here P is equal to X. Therefore this is X into R square divided by 100. That is simple interest. Here is substitute simple interest, 5x by 9. That is equal to X into R square by 100. So 5x by 9x. 5x by 9x is equal to into 100 is equal to R square. Okay, these two terms get cancelled. 500 by 9. 500 by 9 is equal to R square. R is equal to root of 500 by 9. இப்போ இந்த 4 கொடுப்பாங்க இல்லையா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ல, இந்த 4 வந்து 500 by 9 கொடுத்தா நீங்கள் அடிச்சிடலாம். இல்லை இதை சிம்பிளிஃபை பண்ணி அவங்க
கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எவ்வளோன்னு பண்ணணும். இது 7.45. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ வந்து R is equal to 7.45% அல்லது 7.45%. அதுதான் அதனுடைய வேல்யூ. ப்ராப்ளம் நம்பர் 14. ஒரு குறிப்பிட்ட தொகையின் தனி வட்டி அசலை போல 9/25 பங்கு. ஸோ வாட் இஸ் த பிரின்சிபல் எக்ஸ்? அதனுடைய இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9/25 டைம்ஸ். மேலும் காலமும் வட்டியும் சமம். ஸோ தட் இஸ் n is equal to rate of interest, percentage rate of interest. சமமெனில் காலத்தை கணக்கிடு. வாட் இஸ் த டைம் பீரியட்? அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, இப்போ P is equal to X. Simple interest is equal to P into 9/25. So that is equal to X into 9/25. That is equal to 3x by 5. So that is the simple interest. Simple interest is 3x by 5. Okay. Here the column வட்டி விகிதமும் சேம். So simple interest formula you have to change. Simple interest is equal to PRN divided by 100. Since R is equal to N, therefore simple interest is equal to P into N square by 100. So simple interest is 3x by 5 into 100 divided by P is equal to N square. Simplified, this is 20. P is equal to X. Okay, therefore these two terms get cancelled. So 60. So N square is equal to 60. N square is equal to 60. N is equal to root 60. What is the value of root 60? Root 60 is 7.75. That is 7.75 years. 7.75 years or 7 years. 7 into 7, 3/4. 3/4. 31/4. That is equal to 7.75. So 31/4. That is also 7.75. The answer is n is equal to 7. 7.25 வருடம். 7.25 வருஷத்துல அது வந்து மேலும் சமம் எனில் காலம் வந்து 7.25 வருஷம் ஆகும். இதை இன்னும் சிம்பிளாக போடுறாங்க. இப்படி ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு 100. that is equal to அந்த வேல்யூ என்ன வருது? மடங்கு வந்து எவ்வளவு? 3/5 into 100. Okay, so this is 20. So that is equal to root 60. That is equal to 7.75. ஒரே ஸ்டெப் இந்த மாதிரி கொடுத்துருக்கா இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆன்சர் வந்து இப்படி கொடுப்பாங்க. 7.75 கொடுக்கலாம், இல்லை 7 into 3/4 கொடுக்கலாம், இல்லை 31/4 கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறாங்க. அது தெரியல எனக்கு. அது 4 அவ்வளோ நீங்கள் டிக் பண்ண வேண்டியது. ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் எந்த வட்டி விகிதத்தில் 2 மடங்காக மாறும்? இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து P கொடுக்கல. P is equal to ₹100 வச்சுக்கிறேன். ஓகே, P is equal to 100 and simple interest நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இது n is equal to 5. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. ஓகே, இப்போ 2 டேர்ம் தெரியலன்னா முடியாது. 3 டேர்ம் தெரிஞ்சால் ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன், இதே 100 rupees வச்சுக்கிறேன். அதாவது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் 100 rupees இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 2 மடங்காக கிடைக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 200 is equal to P 100 into R
into 5 divided by 100. Okay. And the 100 போயிடும். So R is equal to 100 by 5. That is equal to 20%. So rate of interest 20% இருக்கிறப்ப நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் 100 rupees இருந்துச்சுன்னா 5 yearsல டபுள் த அமௌண்ட் ஆகும். ஓகே, இது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி செக் பண்ணுறது? A is equal to P plus simple interest, that is equal to 200 rupees வரணும். இதான் வரணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல P வந்து 100, R வந்து 20, N வந்து 5 divided by 100. So simple interest rupees 100. So A is equal to 100 plus 100, that is equal to rupees 200. So ஒரு அமௌண்ட் டபுள் ஆகணும்னா 20% இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டு 5 yearsல டபுள் ஆகும்.